இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு அடியாட்கள் போல வேலை செஞ்சுட்டு இருந்தா நீதிமன்றத்துல மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். காங்கிரஸை எவ்வளவு கெஞ்சணுமோ, காலில் விழுந்தாலாங்கிறது அங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எவ்வளவு கெஞ்சணுமோ அவ்வளவு கெஞ்சி அவங்கள தங்களோட கூட்டணிக்குள்ள வர வச்சாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால கற்பழிச்சு கொல்லப்பட்ட ஒரு குழந்தைய இப்போ பிப்ரவரி 27 கைது பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதே ஐயா, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க ஐயான்னு கேட்டா, இத்தனை 5 வருஷம் ஆட்சியில உங்க எல்லாத்துக்குமே வெறுங்கைதான்டா. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. கே நேரு அவர்கள் மேல உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களா? இது ரொம்பவே ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வினே வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றங்கள் சொல்ற ஒரு விஷயத்த ஒபே பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாலின் ஒரு எழுதப்படாத உத்தரவை இந்த அதிகாரிகளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இது இந்த நேரு விஷயத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்களை நான் உங்களுக்கு நிறைவு கூறதுக்கு விருப்பப்படுறேன். நம்ம திருப்பரங்குன்ற விவகாரத்துல கூட இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயம் இழுபறியில தான் இருக்கு. சோ உயர் நீதிமன்றங்கள் கொடுக்கிற ஒரு உத்தரவை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற போறதே கிடையாது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நேரு மேல எந்த விதமான வழக்கும் பதிவு செய்ய போறது கிடையாதுங்கிறத நான் அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். கோர்ட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் என்னன்னா, ஏற்கனவே தலைமை நீதிபதி அவர்கள் இப்ப ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்ப புதிய தலைமை நீதிபதியை நியமிச்சிருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துல அரசு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்துல சொன்ன விஷயம் என்னன்னா, இன்பதுரை அவர்களுடைய வழக்குல எதிர்த்தரப்பா இவங்க இந்த வழக்கு நாங்க மறுபரிசீலனைக்கு கொண்டு வரோம், உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றத்து மேல எப்பயுமே ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனால அவங்க மறுபரிசீலனை, அதாவது ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போலான்னு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த அவமதிப்பு வழக்குங்கிறது 2 வாரம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பதிலளிக்க சொல்லி உத்தரவையுமே பிறப்பிச்சிருக்கிறாங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம். நீங்க திருப்பரங்குன்ற விஷயத்த நீங்க கையில் எடுத்திருந்தீங்க, சொல்லியிருக்கீங்க. அதுல திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழக அரசு மன்னிப்பு கேட்டதாகவும் செய்திகள் வந்தது இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் மாவட்ட கலெக்டர் கூட மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்ற செய்திகளும் பார்க்க முடியுது. என்னஜி நடந்தது? நிச்சயமா இந்த அதிகாரிகள் இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு அடியாட்கள் போல வேலை செஞ்சுட்டு இருந்தா நீதிமன்றத்துல மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். எந்த ஒரு தீர்ப்புக்குமே மன்னிப்பு மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்கவே முடியாதுங்கிறது பொதுமக்களே பேசிக்கா சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அதை இன்னுமே நடைமுறைப்படுத்தாம வெறும் மன்னிப்பு கேட்கறதுனால எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்த போறதில்ல. உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சா இருக்கட்டும், 2 பேருமே பிறப்பிச்ச உத்தரவை இன்னைக்கு வரைக்கும் இந்த அதிகாரிகள் நிறைவேற்றுங்கிறத மக்கள் கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மன்னிப்பு மட்டும் கேட்டு அது எந்த விதமான ஒரு பயனை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் கேள்விக்கு வந்துடுறேன். கே நேரு அவர்கள் மேல வழக்கு விசாரணை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உத்தரவிட்டதாக RS பாரதி அவர்களே பேசி இருந்தாரு. அவங்க எல்லாமே பேசுவாங்க, தேர்தல் நெருங்கிருச்சுல அவங்க என்ன வேணாலுமே பேசுவாங்க. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த மாதிரியான பின்விளைவுகள் வருங்கிறது ரொம்ப தெளிவாவே RS பாரதிக்கு நல்லாவே தெரியும். சோ முதல்வர் சொன்னாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா RS பாரதி சொன்ன விஷயத்துல தெரியறது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போனா இதை மேல இருக்கக்கூடிய அமைப்புகள் இதை நேரடியா தலையிட்டு CBI விசாரணை போன்றதெல்லாம் தலையிட கூடாது, இது தேர்தல நமக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நேரு ஒரு முக்கியமான முகம் திமுக, இது ஆப்வியஸ்லி நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பெரிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டா நேருக்கு அது ஒரு மிகப்பெரிய இடமே இருக்கு. சோ அவருனால கட்சிக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய வெற்றி தடைபட்டு போயிடுமோன்னு ஸ்டாலின் அவர்கள் பயந்து போயிருக்கிறாரு. இந்த சமயத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையை இந்த அரசாங்கம் நேரடியாவே மிரட்டுறாங்க. அதிகாரிகளுமே ரொம்ப பயந்து போய் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு இடத்துல கூடினாலே அவங்க மேல எந்த விதமான ஒரு கேள்வி கேட்பாடும் இல்லாம வழக்கு பதிகிற இந்த காவல்துறையினர் இவ்வளவு பெரிய விஷயத்துல உயர்நீதிமன்றமே சொல்லியும், அதாவது தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியுமே கூட வழக்கு பதிய முடியாதுன்னு தனாவட்டா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கத்தோட கைக்கூலியா இந்த காவல்துறை செயல்படுறாங்கல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறை நிச்சயமா இந்த வழக்குல எந்த விதமான ஒரு வழக்கையும் தாக்கல் செய்ய போறதில்ல. தேர்தல் முடிகிற வரைக்கும் இவங்க இப்படியேதான் இழுத்துட்டு இருக்க போறாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மக்கள் எதிர்பார்த்தாங்க செந்தில் பாலாஜி பதவி எப்படி போச்சு, பொன்முடி அவர்கள் பதவி போச்சு, இப்ப கே நேரு அவர்களோட பதவியும் போயிடும்,
எதுவும் பெரிய நடவடிக்கை இல்லைனாலும் இதாவது நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இது எதுவுமே நடக்காதோ? இந்த ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் ஏற்கனவே ஆகப்பெரும் தலைவர்களா திமுகவுக்கு பணத்தை வாரி இறைக்கக்கூடிய தலைவர்களா இருந்த இவர்களை வந்து கட்டம் கட்டி நீதித்துறை வெளியே அனுப்பிருச்சு. அவர்கள் மேல இருக்கிற குற்றங்களுமே வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் சற்று நாள் நிரூபிக்கப்பட்டுரும். ஆக நேரு மாதிரி இருக்கிற 1-2 அமைச்சர்களையும் நம்ம வந்து விட்டுட்டோம்னா இந்த ஆட்சி நம்ம கையை விட்டு போயிருமோங்கிற பதட்டத்துல ஸ்டாலின் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறாரு. இதை வந்து நான் குத்து மதிப்பா சொல்லல, உங்களுக்கே நல்லா தெரியும். காங்கிரஸை வந்து எவ்வளவு கெஞ்சணுமோ, காலில் விழுந்தாலாங்கிறது வந்து அங்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எவ்வளவு கெஞ்சணுமோ அவ்வளவு கெஞ்சி அவங்கள வந்து தங்களோட கூட்டணிக்குள்ள வர வச்சாங்க. அது மட்டும் இல்லாம லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு சீட்டுகளை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நானுமே கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட் கையில வச்சிருந்தோம்னா நமக்குமே ஆளுக்கு ஒரு சீட்டு தருவாங்க. சோ அந்த அளவுக்கு திமுக வந்து ரொம்ப இறங்கி வராங்க. ஏன்னா அவங்களுக்கும் உளவுத்துறை எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த உளவுத்துறைகள்லாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்க தோக்க போறது உறுதி, மக்கள் உங்க மேல கடுமையான ஒரு கோவத்துல இருக்கிறாங்கன்ட்டு. சோ அதனால ஸ்டாலின் அவர்களும் வந்து தினந்தோறும் எவ்வளவோ சலுகைகள், இந்த 5000 ரூபாய், அதுக்கப்புறம் ஏதோ 2000 ரூபாய் போட்ட மாதிரி வந்து டிவில பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து மக்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் சரி, கூட்டணியர்களை தக்க வைக்கிறதுக்காக பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல ஸ்டாலினோட ஆட்சியை கவுக்க போற ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் சீர்கேடு தான் வந்து அவரோட ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்ப போறதுங்கிறது தான் நான் உறுதியா சொல்றேன். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதனால ஸ்டாலின் ஆட்சி வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரே பதிலா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சட்டம் ஒழுங்கா தான் இருக்கும். படத்தோட வசனங்களை அடிக்கடி பேசுவது உண்டு தமிழக முதல்வர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சைகை ஒண்ணு காட்டுறாரு. அத தொகுப்பாளினி டிடி அவங்களும் எங்களுக்காக ஒரு முறை திரும்ப செஞ்சு காட்டணும் அப்படின்னோடனே மீண்டும் அவர் ஏந்திரிச்சு இப்படி செஞ்சிருவேன் அப்படிங்கிறேன். என்ன மாதிரியான ஒரு மனநிலை, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம பொம்மை முதலமைச்சர் வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா முதலமைச்சர் வந்து எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்டை தான் வந்து வாசிக்கிறதா இருக்கட்டும், அதை செயல்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றாரு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுதான்னு இங்க உள்ள யாருக்குமே புரியல. அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய டிஜிபியா இருந்த சங்க திவால் அவர்கள் வந்து பொறுப்புல இருந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 8 மாசங்கள் ஆச்சு. ஒரு புதுசா ஒரு டிஜிபியை நியமிக்க திராணி இல்லாத, நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க, ஒரு திராணி இல்லாத அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்குனா என்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாத திமுக காரர்களை இவர் ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு, அத நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா நான் சொல்றேன்னா, நாங்குநேரியில இவர் சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொல்றாரு. ஜான்கிற ஒருத்தர், ஒரு மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளி, நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்த ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி 2 பேரையுமே எந்த காரணமும் இல்லாம கண்டந்துட்டமா வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டி போட்டது மட்டுமே இல்லாம அதுக்கான காரணம் கூட அவங்களுக்கு தெரியல. ஒரே காரணம் என்னன்னா அவங்க பயன்படுத்தின ட்ரக்ஸ். இப்ப விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க குடிச்ச மதுவா இருக்கட்டும், ட்ரக்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஏகப்பட்ட பேர், இன்னும் அவங்க வெட்டினதுல நிறைய பேர் வந்து ஐசியூல வந்து இருக்கிறாங்க. அந்த ஜானுங்கிற ஒரு சிறுபான்மையின மாற்றுத்திறனாளி, அவங்க மிஸ்ஸஸுமே ஒரு மாற்றுத்திறனாளி தான். அவங்களுக்கு 5வது படிக்கிற 8வது படிக்கிற 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்ப அவங்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? சிறுபான்மையினோட பாதுகாவலன்னு சொல்றீங்க, எங்க எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு சரக்க ஊத்தி கொடுக்குறீங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நான் வெறும் நாங்குநேரி விஷயத்தை வச்சு மட்டுமே நான் சொல்ல, நாங்குநேரி விஷயத்திலுமே அந்த டீ கடையில பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூட செய்தி. பெட்ரோல் குண்டு தமிழகத்துல ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா மாறி போச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஈவன் இப்போ மதுரையில ஒரு ரவுடிய வந்து காவல் பாதுகாப்போட நீதிமன்ற விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. போற வழியில 20 காவலர்கள் சுத்தி நிக்கிற டயத்துல கூட பெட்ரோல் குண்டுகளை வீசிட்டு அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து போலீஸுக்கே சவால் விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இது சமீபத்துல சட்டசபையில கூட இந்த விவாதத்தை வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி முன் வச்சிருந்தாரு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதோட தொடர்ச்சியா சிவகங்கையில எதுக்காக வெட்டுறோன்னே தெரியாம ரோட்ல போற வர மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு வந்த சில இளைஞர்கள் வந்து பட்டாக்கத்தி எடுத்துட்டு நடு ரோட்ல வெட்டி இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு உக்கிரமான ஒரு சம்பவமா இருக்கும். இப்படி தமிழ்நாடே வந்து மக்கள் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கிறப்ப நமக்கு உயிர் இருக்குமா போகுமான்னு தெரியாம சாலையில நடந்து போறதுக்கு கூட அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி குடிகாரர்களோட பொறுக்கிகளோட தொல்லைகள் தாங்க முடியாத ஒரு பக்கமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து பொங்கி எழுந்து ஏன்னு கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படைவாத பொதுமக்கள் மேல பொய் வழக்குகளை போட்டு இந்த காவல்துறையினர்கள் கையாளாகாதவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக மட்டுமே எத்தனை பொய் வழக்குகளை போட்டிருப்பாங்க. சோ தமிழ்நாடு ஒரு வாழ தகுதியற்ற மாநிலத்தை மாதிரி இந்த ஆட்சி வந்து மாறிக்கிட்டு போறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி கையை காட்டிட்டு இப்படி பண்றாரு.
இது பண்ணது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு மாநில முதலமைச்சர்கிட்ட போயிட்டு ஐயா உங்க ஆட்சி எப்படி இருக்கு, ஐயா உங்க ஆட்சியில இத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்களே. கிருஷ்ணகிரி பக்கத்துல டிசம்பர் 11 இறந்து போன ஒரு 2 வயசு குழந்தை, யாரு, திமுகவுடைய இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒரு நபரால கற்பழிச்சு கொல்லப்பட்ட ஒரு குழந்தைய இப்போ பிப்ரவரி 27 கைது பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதே ஐயா, நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க ஐயான்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு வந்து 1000 பாராட்டுகள் நம்ம சொல்லலாம். இப்படி பண்ணி காட்டுங்கன்னு சொன்னா இவர் ஸ்டாலின் என்ன சொல்ல வராரு, இத்தனை 5 வருஷம் ஆட்சியில உங்க எல்லாத்துக்குமே வெறுங்கைதான்டா அப்படின்னு விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துட்டு வராரு. ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால அவர் இந்த சோசியல் மீடியாவை புரட்டி பாக்குறப்போ அவர் சன் டிவியை தாண்டி ஒரு சில விஷயங்களை அவர் தோண்டி பார்த்தாலே அவருக்கு கிளியரா தெரியும், இங்க சட்ட ஒழுங்கோ பாதுகாப்போ இந்த தமிழ்நாட்டுல இல்ல. அதை தட்டி கேட்கிறவங்களோட உயிருக்கும் எதிர்காலத்துக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அதை தட்டி கேட்கிற நீதித்துறை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி இந்த ஸ்டாலின் அரசுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நீதித்துறை சொல்ற எல்லா விஷயத்தையுமே அத்துமீறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மக்களுக்கு எங்க இருந்து பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கெல்லாம் வரும்? இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய உங்களை மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்க தான் இதை தட்டி கேட்பாங்க. இந்தியாவுடைய 4வது வலிமையான தூண் சொல்லக்கூடிய மீடியா துறை மேல இவங்க எவ்வளவு பெரிய வன்முறை ஏவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு காசை கொடுக்குறாங்க. தி இந்து நாதிலோட என் ராம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன். இன்னைக்கு திமுகவுக்கு என்னமோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி டிவிக்கு டிவி போயிட்டு ஸ்டாலின் வந்து மோர் தென் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்லி பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. விலை கொடுத்து வாங்கிடுறாங்க, நேர்மையா இருக்கிற ஊடகத்தை தூக்கி ஜெயில வச்சிடறாங்க. இங்க வந்து நம்ம எந்த விதமான ஒரு நீதியுமே எதிர்பார்க்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போயிருக்கு. சோ ஸ்டாலின் அவர்களே, நீங்க தாராளமா கையை காட்டுங்க. பாய் பாய் ஸ்டாலின் இந்த ஒட்டுமொத்த மக்களும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்ட போறாங்கிறத நான் இந்த விஷயத்துல அழுத்தமாவே பதிவு செய்ய விரும்புறேன்.